Hello friends, welcome to Benita's Food Book. எண்ணெய் சூடானது அதில் கடுகு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பயரை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்தா வெந்ததுக்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் செய்து எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் செய்துட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பயறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாகற்காயை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் அதில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் செய்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கட் செய்து வச்சிருக்கிற பாகற்காயை ஆட் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாகற்காய் வெந்துடுச்சு. இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. பாகற்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல் செய்வதற்காக வெண்டைக்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் செய்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கட் செய்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் பாதி குக் ஆனதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இடையிடைய கிளறி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் குக் ஆனதுக்கப்புறம் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இதை 1 நிமிஷம் ஃப்ரை செய்துக்கோங்க. வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூமை சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கடுகு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் செய்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் செய்து வச்சிருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் தண்ணி வற்றுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கும்பளங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு கறிவேப்பிலை வற்றல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் செய்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் செய்து வச்சிருக்கிற கும்பளங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். துருவின தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கும்பளங்காய் கொதிச்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கும்பளங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கடுகு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் செய்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கட் செய்து வச்சிருக்கிற கேபேஜை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் குக் ஆகட்டும். கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி சின்னதாக கட் செய்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வற்றல் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சின்னதாக கட் செய்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் முள்ளங்கியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைக்கணும். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இடையிடையாக கிளறி விட்டுக்கோங்க. முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சு. தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை முள்ளங்கி கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இருக்கட்டும். முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு.